சுவாமி வந்து எப்போ சுவாமி உத்தரவு கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் வந்து சேவிக்க முடியும் சுவாமியை வந்து. ஏன்னா எவ்வளவு பேர் இந்த பக்கமா போய் வருவா, யாருக்கும் வந்து உள்ள வரணும்னு தோணாது. சுவாமி என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அவங்க உள்ள வருவா. இந்த சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்னடானா 7 பிரதோஷம் தொடர்ந்து வரவங்களுக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்னு இந்த கோவிலுடைய ஐதீகம் இருக்கு. தெற்க பார்த்து எந்த சுவாமி இருந்தாலும் வரம் கொடுக்கும். அம்பாள் கிட்ட கேட்ட வரத்தை அம்பாள் கொடுத்துருவா. கல்யாணம் ஆகாத எவ்வளவு பேருக்கு வந்து இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாம இந்த சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் சிலதெல்லாம் ஜாதகத்துல சொல்லுவாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு வந்து போய் கல்யாணம் ஆயிருக்கு. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்து எடுத்துன்னு போய் குழந்தை பாக்கியம் உருவாயிருக்கு. நாட்டு சக்கரை வாங்கிட்டு கொடுத்து சுவாமி மேல அபிஷேகம் பண்ணா கடன் தீரும். எவ்வளவு கஷ்டங்கள்லாம் மாறி இருக்கு. நோய் நொடியெல்லாம் தீரும். ரொம்ப விசேஷமான சுவாமி. எந்த ஒரு கோவில் ஜீவசமாதியும் சுவாமியும் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும்ன்றது புராணத்திலேயே இருக்கு. அதனாலதான் ஜீவசமாதியை போய் தேடி போய் சேவிச்சா நம்மளுடைய பாவ கர்மாக்கள் இருந்து நம்ம மீண்டு வரலாம். தேவர் சிங்கமும் தேவர்கள் தலைவனும் சிறந்த பூவநாதனும் உடலுடைய கோமானும் பாவம் நீக்கிய மற்றுள்ள தலிகளிர் பரமனும் எம் காவல் கொண்ட என் கலிங்கேசன் என்று கண்டேனே. சிவனடியார்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இறையாஞ்சேரி. இறையாஞ்சேரின்னா நிறைய பேருக்கு தெரியாது. இருளஞ்சேரின்னு சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இறையாஞ்சேரி மருவி இப்ப இருளஞ்சேரியா மாறிடுது. சுவாமியுடைய நாமாவளி பேர் பாத்தீங்கன்னா கலிங்கநாதேஸ்வரர். அம்பாளுக்கு வந்து தாயினும் நல்லாள் அப்படின்ற பேரை வந்து திருமூலருடைய திருமந்திர புஸ்தகத்திலிருந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் சுவாமி அம்பாளுடைய பேரு. கோவில் பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம் தொடர்ந்து 7 பிரதோஷம் தொடர்ந்து வரவங்களுக்கு நினைச்சது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்கு. புராணத்துல சொல்லியிருக்காங்க. அதனால 7 சனி பிரதோஷம் தொடர்ந்து வரவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் மாறும். 7 பிரதோஷம் வரைக்கும் காத்துக்க அவசியம் இல்லை. சுவாமியை வந்து எப்போ சுவாமி உத்தரவு கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் வந்து சேவிக்க முடியும் சுவாமியை வந்து. ஏன்னா எவ்வளவு பேர் இந்த பக்கமா போய் வருவா, யாருக்கும் வந்து உள்ள வரணும்னு தோணாது. சுவாமி என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அவங்க உள்ள வருவா. உள்ள வந்து சுவாமியை சேவிக்கும் போது அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து அவங்க அதுக்கப்புறமா நல்லா சுபிட்சமாவாங்க. அவங்க வைக்கிற சங்கல்பெல்லாம் நிறைவேறி எவ்வளவு பேர் வந்து சுவாமியை சேவிச்சுட்டு போயிருக்காங்க. அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா அம்பாள் கிட்ட பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத எவ்வளவு பேருக்கு வந்து இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாம இந்த சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் சிலதெல்லாம் ஜாதகத்துல சொல்லுவாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு வந்து போய் கல்யாணம் ஆயிருக்கு. குழந்தை இல்லாத நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு சுவாமி அம்பாள்கிட்ட. அம்பாள்னு வேண்டவங்க ஏன்னா சுவாமிக்கு இடப்பாகமா இருக்காங்க. அம்பாள் சுவாமியோட இடப்பாகமா தெற்க பார்த்து காமாட்சி இந்த கோலத்தில் இருக்கிறதுனால தெற்க பார்த்து எந்த சுவாமி இருந்தாலும் வரம் கொடுக்கும். அம்பாள் கிட்ட கேட்ட வரத்தை அம்பாள் கொடுத்துருவா. அதனாலதான் அம்பாள் பேர் தாயினும் நல்லாள். அம்மாவோட ஒரு படி மேல, அம்மாவோட ஒரு படி மேலன்றதுனால வர குழந்தைங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அவங்களுக்கு அபயாசத்துல அருள் பாலிச்சுட்டு இருக்கா. அம்மா கிட்ட வந்து எவ்வளவு பேருக்கு குழந்தை பாக்கியம் உருவாயிருக்கு. எலுமிச்சம்பழம் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்து எடுத்துன்னு போய் குழந்தை பாக்கியம் உருவாயிருக்கு. கல்யாணம் ஆகியிருக்கு. எவ்வளவோ பேருக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. கடன்லாம் தீர்ந்துருக்கு. இந்த சுவாமியை சேவிச்சு நாட்டு சக்கரை வாங்கிட்டு கொடுத்து சுவாமி மேல அபிஷேகம் பண்ணா கடன் தீரும். கடன்லாம் தீர்ந்துருக்கு. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கஷ்டங்கள்லாம் மாறி இருக்கு. நோய் நொடியெல்லாம் தீரும். ரொம்ப விசேஷமான சுவாமி. இது வந்து 6ஆம் நூற்றாண்டு கோவில். சரியா? நால்வர்ல அப்பருடைய வைப்புத்தலம் எத்தில் இளமையங்கூட்டூர் இறையாஞ்சேரின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சுவாமியுடைய கலிங்கநாதரை பத்தி பாடியிருப்பாரு. அதனால இந்த கோவில் வந்து 6ஆம் நூற்றாண்டுல நாவுக்கரசனுடைய வைப்புத்தலமா சொல்லப்படுது. இது 16ஆம் நூற்றாண்டு மடம். இந்த மடம் என்னன்னா தேவசிங்க ஆதீன மடம். அரிய திருச்சிற்றம்பல சுவாமிகள்ன்றவரு இங்க இருந்து குருமூர்த்தம் ஆகி கபால மோட்சமாகி குருமூர்த்தம் ஆனார். அவர் வந்து பாத்தீங்கன்னா திருமூலருடைய வழி வந்தவர் மடாதிபதி. அவருடைய அழகிய திருச்சிற்றம்பல சுவாமியோட ஜீவசமாதி இது. ஒவ்வொரு மாத திருவாதிரைக்கும் இங்க குரு பூஜை நடக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமா 2 நாள் நடக்கும் இந்த கோயில்ல. ஆணி திருமஞ்சனம் வந்து அதாவது இந்த வர ஜூலை மாதம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேள்வி நடத்தி சுவாமிக்கு எல்லா அபிஷேகம்லாம் எல்லா பரமும் அபிஷேகம் பண்ணி அதை அலங்காரம் பண்ணி அன்னம் பாலிச்சு மாதேஸ்வரன் பூஜையோட நடக்கும். விசேஷங்கள் நடக்கும். நிறைய சிவனடியார்கள்லாம் வருவாங்க. வந்து சுவாமி கிட்ட அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய ஜெய ஜெயன்னு எல்லாம் வந்து தேவாரம் எல்லாம் பாடிட்டு திருவாரூர் ஆதீனத்திலேருந்து வந்து அவங்க மூலியமாக வருவாங்க. நிறைய பேர் வந்து சேவிச்சுட்டு போவாங்க சுவாமியை சேவிச்சதுக்கு உண்டான பலன் ஜீவசமாதி சேவிக்கும் போது நம்மளுக்கு சுவாமி கொடுத்துருவார். ஏன்னா சுவாமியே நினைச்சு கபால மோட்சம் அடைஞ்சு ஆனவர் அழகிய திருச்சிற்றம்பல சுவாமிகள். சிவனை சேவிக்கணும்னாலே ஒரு அனுகிரகம் தேவை. அதுவும் சிவனோட ஒரு அடியாரை சேவிக்கணும். ஒரு ஜீவசமாதிக்கு வரணும்னா அவங்களுடைய அனுகிரகம் எல்லாம் நம்மளால வர முடியாது ஜீவசமாதி கிட்ட.
இந்த சுவாமி அழகிய திருச்சிற்றம்பல சுவாமிகள் வந்து மடத்துல வந்து பார்த்துட்டு கலிங்கநாதேஸ்வரர் சேவிக்கும் போது உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு கோவில் ஜீவசமாதியும் சுவாமியும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீருன்றது புராணத்திலேயே இருக்கு. அதனால தான் ஜீவசமாதியை போய் தேடி போய் சேவிச்சா நம்மளுடைய பாவ கர்மாக்கள்லேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ எல்லாரும் மனுஷனாக பிறந்தாலே அவன் கர்மாவை கழிக்கிறது தான். ஸோ எல்லாரும் வந்து சுவாமியை சேவிச்சு அவங்க கர்மாவை கழிச்சுக்கோங்க. இந்த கோவில் ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு கோவில் சொன்னேன் இல்லையா, சோழர்கள் காலத்து கோவில். எப்படின்னா சோழர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது ஒரு கோவிலில் ஸ்தாபனம் பண்ணிட்டு போவாங்க சுவாமியை. அப்போ போரை போயிட்டு ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த சுவாமிக்கு நாமாவளி பேர் சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கலிங்க போர் ஜெயிச்சதுனால சுவாமிக்கு வந்து கலிங்கநாதேஸ்வரர்னு பேர் வச்சுட்டு போனாங்க. அம்பாள் கிடையாது அப்போ ஏன்னா இந்த மடத்துல வந்து பூஜை பண்ணார் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவசிங்க சுவாமிகள் அழகிய திருச்சிற்றம்பல சுவாமிகள் பூஜை பண்ணாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி மட்டும் இருந்தால் வந்து யாருக்குமே வந்து ஒரு இது கிடைக்காது. சுவாமி மட்டும் இருந்தா, ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால அம்பால என்ன பண்ணா தனி சன்னதியை இடபாகமா சுவாமிக்கு இடபாகமா வச்சு அந்த அம்பாளுக்கு நாமாவளிய திருமூலருடைய திருமந்திரத்திலேருந்து எடுத்தா. என்ன பேர் வைக்கலான்னு பார்த்து தாயினும் நல்லாள் அப்படின்னு பேரை வச்சான். காமாட்சி நிந்த கோலத்துல காமாட்சின்ற பேரை தாயினும் நல்லாள்னு பேர் வச்சதுனால அதுல இது வரைக்கும் எங்கேயுமே அந்த பேர் இருக்காது. திருச்சியில ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது 2வது இடமா இருக்கு தாயினும் நல்லாள்ன்ற பேர். ஆனா கலிங்கநாதேஸ்வரன்ற பேர் எங்கேயுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது, இல்லைன்னு எனக்கு நினைக்கிறேன். புராணத்துல இந்த ஒரு கோவில் தான் இருக்கு. இதுதான் சுவாமி அம்பாளுடைய விசேஷம். சுவாமி அம்பாள் உருவான கதை. முதல்ல பாத்தீங்கன்னா அழகிய திருச்சிற்றம்பல சுவாமிகளுடைய மடம், அந்த மடத்துல ஒட்டினாம இருக்கிறது தான் நம்ம கோவில். ஸோ அழகிய திருச்சிற்றம்பல சுவாமிகளை சேவிச்சுட்டு அங்கேருந்து வெளியே சேவிச்சுட்டு நேராக வந்தீங்கன்னா பெரிய கேட்டு ஒன்றுக்கும் சின்ன கேட் இருக்கும். பெரிய கேட்டுக்காக உள்ள வந்தீங்கன்னா நேராக வரும்போது அம்பாள் சன்னதி இருக்கும். அம்பாள் தாயின் நல்லால சேவிச்சு அங்கே திரும்பி இடபாகமா பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்காரு. சுவாமிக்கு இடபாகமா அம்பாள், நீங்க உள்ள வரும்போது அம்பாளுக்கு இடபாகமா சுவாமி. சுவாமி 2 பேரையும் சேவிச்சிட்டிங்கன்னா நேராக வெளியே வந்தீங்கன்னா கோஷ்டமூர்த்திகள். கோஷ்டமூர்த்தியில பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காரு, முருகர் வள்ளி தேவியான துர்கா தேவி இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார், அப்புறம் காலபைரவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நவகிரகம் கிடையாது. ஏன்னா சுவாமியே நவகிரகங்கள்லாம் வழிபட்டதுனால நவகிரகங்களுடைய ராஜாவா அக்னி மூலையில சூரிய பகவான் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடிமரம் கிடையாது, பழங்காலத்து கோவில். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் பழைய மடப்பள்ளின்னு சொல்லுவா. அதெல்லாம் புராணம் மாறாம இருக்கிற ஒரே ஒரு கோவில் இது. இந்த குளம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சங்கு குளம்னு சொல்றா. ஒரு காலத்துல இருசங்கேரின்னு மருவியில் தான் இருளஞ்சேரியா மாறிச்சு. இறையாஞ்சேரி, இருசங்கேரி, இப்ப இருளஞ்சேரி. 2 வாட்டி சங்கு வந்து திருக்கழுக்குன்ற மாதிரின்னு சொல்லிட்டு புராணத்துல சொல்லியிருக்காங்க. அதுவும் நந்திக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பிரபை சந்திர பிரபை 2 பிரபை இருக்கு. அது ரொம்ப பழங்காலத்தால கொஞ்சம் லைட்டா மறைஞ்சு போயிடுது. ஆனா அதாவது அந்த நந்திக்கு ரொம்ப விசேஷமா இருக்காரு. பிரதோஷ காலத்துல நந்தி, அதாவது சனி பிரதோஷத்துல வந்து 7 பிரதோஷம் வந்து சேவிக்கிறவங்களுக்கு நினைச்சது நடக்கும்ன்றது இங்க நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து ஐதியம் நடந்திருக்கு. இந்த கோவில்ல நடக்கிற விசேஷங்கள்னு பாத்தீங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் எல்லா உற்சவமும் நடக்கும். இப்போ எல்லா சிவாலயங்கள் என்னென்ன உற்சவம் நடக்குதோ எல்லா உற்சவமும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பூப்பாவாடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை சோமவாரம் சுவாமிக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் எல்லா 9 நாளும் அபிஷேகம் நடக்கும். சுவாமி அம்பாளுக்கு துர்கைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஷ்டியில் பார்த்தீங்கன்னா வந்து முருகர் வள்ளி தேவனுக்கு சஷ்டி 6 நாளும் விசேஷமாக நடக்கும். சூரசம்ஹாரம் எல்லாம் விசேஷமாக நடக்கும். திருக்கல்யாணம் எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி இல்லாதனால எல்லாமே சுவாமிகளுக்கே நடக்கும், மூலவருக்கே நடக்கும் எல்லாமே. இந்த கோவிலில் கொடிமரம் இல்லைனாலும் கொடி மட்டும் தான் ஏறாத தவிர மற்ற எல்லா உற்சவமும் இங்கே தொடர்ந்து நடக்கும். நடக்கிறதுனால இந்த கோவிலுடைய விசேஷங்கள் இதெல்லாம். இந்த கோவிலுக்கு வரத்துக்குண்டான வழி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே 2 வழி மார்க்கம் இருக்கு. ஒன்று ரயில் வழி மார்க்கம், இன்னொன்று பஸ் வழி மார்க்கம். ரயிலில் வரணும்னா சென்ட்ரல்லேருந்து கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸுலேயும் வரலாம், திருவள்ளூர்லேருந்து வர பஸ்ஸுலேயும் வரலாம் பேரம்பாக்கத்துக்கு. அப்படி எல்லாம் ஷேர் ஆட்டோவும் இருக்கு. கடம்பத்தூர் ஸ்டேஷன்லேருந்து பேரம்பாக்கத்துக்கு வந்து இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இது, 1.5லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஆட்டோலையும் வரலாம், இல்லை நடந்தும் வரலாம். அப்படி எல்லாம் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் பேரம்பாக்கம் போய் தான் வரும். இது நரசிங்கபுரம் போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா இல்லஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துடலாம். பஸ் மார்க்கமாக வரணும்னா பூந்தமல்லியிலேருந்து பேரம்பாக்கம் இல்லை அரக்கோணம் போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா இல்லஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கலாம். அப்படி இல்லைன்னா புதிய மேம்பாலம் இருக்குது, புதிய மேம்பாலத்தில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து இறங்கி நடந்தும் வந்துடலாம். 1.5 கிலோமீட்டர் தான் வரும் இந்த கோவில்.
இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையினுடைய ஒரு கால பூஜையில் சம்பந்தப்பட்ட கோவில் இது. இந்த கோவிலுக்கு வரணும்னா ஒன்று என்னுடைய நம்பர் எடுத்துக்கோங்க, நம்பர் டிஸ்பிளேல காமிப்பா, ஃபோன் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். ஏன்னா இந்த கோவில் ஒரு கால பூஜை ஒன்று காத்தால பண்ணுவோம், உச்சி காலத்துக்குள்ளே, தப்பினா சாயலட்சில் பண்ணுவாங்க. பண்ணிட்டு விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காத்தாலே எல்லாம் அபிஷேகம் நடந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூப்பாவாடை, ஆடி மாதம் பூப்பாவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பகலில் தான் நடக்கும் இங்கே. ஏன்னா சாயந்தரம் வந்து பிரதோஷ காலம் கூட பார்த்தீங்கன்னா கூட 4:30லேருந்து 6க்குள்ளே முடிச்சிடுவாங்க பிரதோஷ காலம். அந்தி சாஞ்சி 6 மணிக்கு மேலே இந்த பூஜை நடக்காது. இது வந்து ஒரு கால பூஜையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த என்னுடைய வரணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வெளில எழுதியிருப்பா. அப்படி இல்லைனா கூட கீழே டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வரும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து சுவாமியை எப்பயாவது நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணணும். வந்து கோவில் வந்து பூஜை டைம் சொல்லுவோம். பூஜை டைம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம்.